ஆண்டவருடைய பிரசன்னத்திலிருந்து சிங்கப்பூர் ஏலிம் எழுப்புதல் ஊழியங்கள் சார்பிலும் நானும் பாஸ்டர் டாக்டர் ஷீலா அவர்களும் பாஸ்டர் கிறிஸ்டி அவர்களும் அலன் பிரைட் பிராங்க்லின் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அபிஷேகத்தை அனல் மூட்டி எழுப்புவது எப்படி என்பதை குறித்து தொடர் போதனையாக உங்களுக்கு நான் நடத்தி கொண்டு வருகிறேன். ஏனென்றால் இந்த பூமியிலே நாம் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை, நாமும் நம்முடைய குடும்பமும் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் ஆவியானவர் ஏவுதலோடு கூட இந்த அபிஷேகத்தை குறித்து உங்களுக்கு நடத்தி கொண்டு வருகிறேன். ஏனென்றால் அபிஷேகத்திலே நமக்கு மிக மிக முக்கியம் மன்றாட்டின் அபிஷேகம், அன்பின் அபிஷேகம், தீர்க்கதரிசிகளுடைய அபிஷேகம், ராஜாக்களின் அபிஷேகம், அக்கினி அபிஷேகம், நுகத்தடிகளை எப்படி நாம் முறிப்பது என்பதையெல்லாம் நம்ம தெரிந்து வைத்துக் கொண்டோம் என்றால் நாம் ஒவ்வொருவரும் இந்த பூமியிலே நல்ல ஆரோக்கியத்தோடு கூட, நீங்களும் உங்களுடைய குடும்பத்திலும் நல்ல ஆரோக்கியத்தோடு கூட, நல்ல பொருளாதார செழிப்போடு கூட, வீட்டிலே திருமணமாகாதவர்களுக்கு அந்த தடைகள் உடைக்கப்பட்டு திருமணங்கள் நடைபெற்று, அதே போல உங்கள் முழு குடும்பமும் ஆண்டவருடைய இரத்த கோட்டைக்குள்ளாக, பாதுகாப்புக்குள்ளாக, அது மட்டுமல்ல உங்கள் முழு குடும்பத்தின் மேலே ஆவிக்குரிய ஆசீர்வாதம், பொருளாதாரத்துக்குரிய ஆசீர்வாதம், சரீர சுகத்துக்கான முழு ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதற்காகத்தான் அபிஷேகத்தை குறித்து, அபிஷேகத்தின் மேல ஒரு வாஞ்சை தாகம் இருக்க வேண்டும் என்று கடந்த தொடரில் நான் உங்களோடு நடத்தினேன். இன்றைக்கு இந்த மன்றாட்டின் ஜெபம், புரியுங்களா? நமக்கு அந்த இன்டர்செசர் பிரேயர் மிக மிக முக்கியம். வாழ்க்கையில தேவனோடு கூட நாம் மனம் திறந்து அவரோடு கூட அவர் பேசக்கூடிய காரியம் தான் ஜெபம். அதற்கு நமக்கு ஒரு அபிஷேகம் அவசியமா இருக்கிறது. சாதாரண மழுங்கின கோடாலியை வைத்து மரத்தை வெட்டினால் அது பாருங்க நம்முடைய எனர்ஜி வேஸ்ட், அதாவது நம்முடைய சரீரத்தில் கொடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளும் பலன் இல்லாமல் போய்விடும். அதனாலே நாம் மன்றாடி ஜெயிப்பதற்கு நமக்கு ஒரு அபிஷேகம் ஊற்றப்பட்டிருந்துச்சுன்னா நொறுங்குண்ட இருதயத்தை தேவன் புறக்கணியார், புரியுங்களா? அதனால்தான் வேத வசனம் சொல்லுகிறது, சகரியா 12வது அதிகாரம் வசனம் 10, நான் தாவீதின் குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். ஹல்லேலூயா. ஏனென்றால் நமக்கு அந்த ஆவி, கிருபையின் ஆவி, விண்ணப்பங்களின் ஆவி, அப்ப அந்த மன்றாட்டின் ஆவி ஊற்றப்பட்டதான் ஆவியிலே நிரம்பி நம்ம ஜெபிக்க முடியும். ஆவியிலே நிரம்பி ஜெபிக்கின்ற பொழுது ஆவியானவரோடு இணைந்து நம்ம ஜெபிக்கக்கூடியவர்களாக மாறுகிறோம். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின எண்ணெய் நோக்கி பார்த்து, ஒருவன் தான் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனங்கசந்து துக்கிப்பார்கள் என்று சகரியா 12வது அதிகாரம் வசனம் 10 சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப நம்மேலே இந்த கிருபையின் ஆவி, விண்ணப்பத்தின் ஆவி என்ன ஊற்றப்பட்டால் நம்மளால ஊக்கமாக ஜெபிக்க முடியும். ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம சோர்வாக இருக்கிறோம், ஒரு பூஸ்டரை சாப்பிடுறோம் வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன செய்யறோம்? உற்சாகத்தோடு கூட நம்ம என்ன செய்யறோம்? ஒரு சோர்வா இருக்க ஒரு மைலோ குடிக்கிறோம் வச்சுக்கோங்களேன், அப்போ உற்சாகமாக நம்ம என்ன செய்யறோம்? காரியங்களை செய்ய முடிகிறது. அதே போல நம்ம மேல இந்த கிருபையின் ஆவி, விண்ணப்பத்தின் ஆவி ஊற்றப்படுகின்ற பொழுது நம்மளால என்ன செய்ய முடியும்? ஊக்கமாக ஜெபிக்க முடியும். ஊக்கமாக ஜெபிக்கின்ற பொழுதுதான் தேவனிடத்தில் நம்ம என்ன செய்ய முடியும்? ஏன்னா பாத்தீங்கன்னா பதிலை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய சமூகத்தில இருதயத்தை ஊற்றி மன்றாடுவதற்கு நமக்கு ஒரு ஊக்கமான ஜெபத்தின் ஆவி அவசியமாக இருக்கிறது. உள்ளம் நொறுங்கி கண்ணீரோடு ஜெயிப்பதற்கு நமக்கு என்ன விண்ணப்பத்தின் ஆவி அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப இன்றைக்கு உலகத்திலே கர்ப்ப வேதனைப்பட்டு ஆத்துமாக்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும் என்றால் நமக்கு ஒரு விண்ணப்பத்தின் ஆவி அவசியமாக இருக்கிறது. அதனால்தான் எரேமியா தீர்க்கதரிசி, கண்ணீரின் தீர்க்கதரிசி ஆகிய எரேமியா என்ன சொல்கிறார்? எரேமியா 9வது அதிகாரம் வசனம் 1 என்ன சொல்கிறார்? என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீரூற்றுமானால் நலமாயிருக்கும். அப்பொழுது என் ஜனம் ஆகிய குமாரத்தி கொலையென்ன கொடுத்தவர்கள் நிமித்தம் நான் இரவும் பகலும் அழுவேன் என்று எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். புரியுங்களா? அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் ஜெபத்துக்கு வருகின்ற பொழுது சும்மா ஏனோதானா என்று பெயருக்காக ஜெபிக்க வராதபடி ஒரு மன்றாட்டின் ஜெப ஆவி ஊற்றப்பட்டவர்களாய் நாம கர்த்தருடைய சமூகத்தில் வருகின்ற பொழுது அங்கே என்ன செய்யற? நமக்காக பரலோகம் திறக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால்தான் தாவீது கூட
கண்ணீரோடு ஜெயிப்பதற்கு விண்ணப்பத்தின் ஆவியை பெற்றிருந்தார். அவர் தனக்கு பலன் இல்லாமல் போகும் மட்டும், புரியுங்களா? அன்றைக்கு பாத்தீங்கன்னா அமலேக்கியர் அவனிடத்தில் இருக்க எல்லாவற்றையும் சுருட்டி கொண்டு போயிட்டாங்க. கில்காலுக்கு வரான், ஏன்னா இருக்கிற பட்டணத்தை எல்லாம் குளித்திட்டாங்க. மனைவிகள், பிள்ளைகள், பெற்றோர் எல்லாவற்றையும் சுருட்டி கொண்டு போன பொழுது தாவீது என்ன செய்தார்? கர்த்தருடைய சமூகத்திலே தன்னுடைய பலன் போகும் மட்டும் அழுதார் என்று சொல்லி 1 சாமுவேல் 20வது அதிகாரம் 4 கூட பார்க்கலாம். சங்கீதம் 56வது அதிகாரம் 8வது வசனத்திலே என் கண்ணீர் என்ன சொல்றாரு? என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க கண்ணீரோடு ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு கண்ணீர் துளிகளும் வீணாய் போகுவது கிடையாது. கர்த்தருடைய சமூகத்துல அது அவருடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. ஒவ்வொரு கண்ணீர் துளிக்கும் கர்த்தர் கணக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார், பதில் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு நாள் ஒரு சாக்கடை தண்ணீர் அப்படியே காலையில போய்கொண்டிருந்தது. சாக்கடை தண்ணீர் போய்கொண்டிருக்கின்ற பொழுது காலையில சூரியன் உதித்துக் கொண்டிருந்தது. அப்பொழுது இந்த சாக்கடை தண்ணீர் பார்த்தது, அங்கே இருக்கிற ஒரு செடியில ஒரு பனித்துளிலே இந்த சூரிய ஒளி பட்ட பொழுது அது பளபள என்று மின்னியதான். உடனே இந்த சாக்கடை தண்ணீர், நான் எவ்வளவு நாற்றமாய் இருக்கிறேன், இந்த பனித்துளியை போல நான் என பிரகாசிக்க முடியுமா என்று ஏங்கிய பொழுது தேவன் அந்த ஏக்கத்தை நிறைவேற்றினாராம். எப்படி? அந்த அந்த சாக்கடை ஒளியில தேவ ஒளிப்பட்டு அந்த தண்ணீர் எவாபரேட் ஆக, ஆவியாக மாறி மறுநாள் காலையிலே அந்த செடியில பனித்துளியாக, அந்த துளியாக அந்த தண்ணீர் மாறியது. இப்பொழுது அதன் மேலே சூரியன் பட்ட பொழுது அதுவும் பிரகாசமாக மாறியதாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதே போல கர்த்தர் உங்களுடைய கண்ணீருக்கு பதில் கொடுத்து உங்க வாழ்க்கையை பிரகாசமாக மாற்றக்கூடிய தேவனாய் இருக்கிறார். ஏனென்றால் உங்கள் கண்ணீர் எல்லாம் அவருடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என்ன பிள்ளைகள், உங்க வாழ்க்கையில் கண்ணீரோடு வாழ்க்கையை கடத்தி கொண்டிருக்கிறீங்களா? குடும்பத்தில் பொருளாதார பற்றாக்குறையா, வியாதி பற்றாக்குறையா, கணவன் மனைவி பிரச்சனையா, வியாதி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் கண்ணீரோடு போய்கொண்டிருக்கிறீங்களா? உங்கள் கண்ணீர் என்ன தேவனுடைய துருத்தியில் இருக்கிறது, அவருடைய கணக்கில் இருக்கிறது. கர்த்தர் தாவீதினுடைய கண்ணீருக்கு பதிலை கொடுத்தவர். ஹல்லேலூயா. உங்களுடைய கண்ணீருக்கும் பதிலை கொடுக்கக்கூடியவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, அப்ப ஜெபம் என்பது பரலோகத்தை திறக்கக்கூடிய காரியமாய் இருக்கிறது. அன்றைக்கு சாலமோன் தேவாலயத்தை கட்டி ஜெபித்த பொழுது 2 நாளாகமும் 7வது அதிகாரம் 1வது வசனத்திலே சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற பொழுது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாக தகன பலி மற்ற பலிகளை பட்சித்தது, கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிட்டு என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. தேவனுடைய அந்த மகிமையின் பிரசன்னம் ஜெபித்த பொழுது தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிட்டான். இப்ப நீ ஜெபிக்க ஆரம்பித்தேனா அபிஷேகம் உங்க மேல் அளவில்லாமல் ஊற்றுகிறது. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாங்கள் கூட இன்றைக்கு குடும்பத்திற்காக நாங்கள் என்ன செய்தோம்? ஏன்னா முழு குடும்பத்தின் மேலே, குடும்ப உறுப்பினருடைய ஹெல்த்துக்காக நாங்கள் சிங்கப்பூர் தேசத்துல இருந்தாலும் இந்த தேசத்தில் இருக்கிற எல்லா உறவினருடைய ஆரோக்கியத்திற்காக, பொருளாதார செழிப்புக்காக, திருமணமாகாத வாலிப பிள்ளைகளுக்கு திருமணத்திற்காக, முழு குடும்பத்தின் மேலே ஒரு தெய்வீக அபிஷேகம் ஊற்றப்படும்படியாக, ஏன்னா முழு குடும்பத்தின் மேலே முழு ஆசீர்வாதத்திற்காக இன்றைக்கு நாங்கள் மன்றாடி ஜெபித்தோம். ஹல்லேலூயா. அந்த ஜெபத்தை ஆவியானவர் ஜெபத்தை செய்வதற்கு அபிஷேகத்தை ஊற்றிக்கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால்தான் தாவீதின் மேல் அந்த அபிஷேகம் இருந்தது. சாலமோன் அந்த ஜெபித்த பொழுது தேவனுடைய மகிமை தேவாலயத்தில் இறங்கி வந்தது என்று நாம் பார்க்கிறோம். அதே போல அன்றைக்கு ஏலியா கர்மேல் பர்வத்தில் இருந்து ஜெபித்த பொழுது வானத்திலிருந்து அக்கினி இறக்கப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஜெபம் என்ன செய்கிறது? இயற்கையில அற்புதங்களை செய்யக்கூடியதாக இருக்கிறது, அதிசயங்களை செய்யக்கூடியதாக இருக்கிறது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை ஜெபம் செய்யக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே உங்க வாழ்க்கையில நீங்க என்ன செய்ய வேண்டும் என்றால், மத்தேயு 6வது அதிகாரம் 33வது வசனத்தின்படி இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் சொன்னார் பாருங்க, பேட்டிட்யூட்ஸ், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். உங்க வாழ்க்கையில் என்ன தேவை இருக்கிறது? கர்த்தருக்கு சித்தமான காரியத்தை முதலாவது தேவனை தேடுங்க. ஆனா அதிகாலையில கர்த்தரை நோக்கி அப்படியே நீங்க எழுந்து முழங்கால் படியிட்டு பரத்தை நோக்கி கரங்களை உயர்த்துங்க. கர்த்தர் அன்றைய நாளை முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுப்பார். தேவைகளை எல்லாம் ஆண்டவர் சந்திப்பார். ஹல்லேலூயா. அதனால்தான் இயேசு கிறிஸ்துவின் மேல என்ன இருந்தது? அவர் மேல அளவில்லாத ஒரு மன்றாட்டின் அபிஷேகம் இருந்தது. அதனால்தான் இயேசு கிறிஸ்து அதிகாலை வேளையிலே வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போய் ஜெபம் பண்ணினார் என்று சொல்லி
மார்க்கு 1:35 பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து அன்ற நாள் முழுவதும் வெற்றிய நாள் அவருக்கு இருப்பதற்கு அதிகாலை வேளையில வனாந்திரமான ஒரு இடத்திற்கு போய் இயேசு ஜெபித்தார் என்றால் நமக்கு ஜெப முன்மாதிரி யாரு? இயேசு கிறிஸ்து. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க வனாந்திரத்துக்கு செல்ல வேண்டியதில்லை. உங்க வீட்டில இருக்கிற இடத்துல நீங்க தேவன் அப்படியே அந்த அதிகாலை வேளையில, அந்த குளிர்ச்சியான வேளையில, நிசப்தமாய் இருக்கிற அந்த வேளையில முதலாவது தேவனை தேடுங்க. ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து சாயங்காலமான பொழுது ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் தனித்திருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சாயங்கால வேளையை தனித்து ஜெபித்தார். இரவு நேரங்களிலே ஒலிவ மலைக்கு சென்று முழு இரவும் ஜெபித்தார். அவர் மாம்சத்திருந்த நாட்களிலே தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்தார் என்று எபிரேயர் 5:7 சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணினார். ஜெபம் இல்லாத வீடு கூரை இல்லாத ஒரு வீடு. ஹல்லேலூயா. நீங்க ஜெபித்து பாருங்க. ஜெபிக்கின்ற பொழுது பெரிய அற்புதமான காரியங்களை நீங்க செய்ய முடியும். எங்களுடைய ஊழியத்தினுடைய ஆரம்ப நாட்களில் நானும் பாஸ்டர் சீலாவும் பல மணி நேரம் நாங்கள் ஜெபிப்போம் வீட்டில். ஹல்லேலூயா. தேவனுடைய அபிஷேகத்தையும் வல்லமையும் வெளிப்பாடுகளையும் பெற்றுக்கொண்டு திருச்சபை ஏழும் எழுப்புதல் திருச்சபையை ஸ்தாபிப்பதற்கும் ஊழியங்களை செய்வதற்கும் வேதாகம கல்லூரி படிப்பதற்கும் கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டினார். ஹல்லேலூயா. அதனால்தான் எங்களுடைய ஊழியத்திலே 13 வருடம் திருச்சபை ஊழியத்தினுடைய அனுபவத்தில் நாங்கள் சொல்வது, எங்கள் திருச்சபையில நாங்கள் சிஸ்டமேட்டிக்காக பாஸ்டிங் பிரேயர் வைத்திருந்தோம். அதே போல முழுரவு ஜெபம் ஒவ்வொரு மாதத்திலும் நாங்கள் கடைசி வெள்ளிக்கிழமை முழுரவு ஜெபத்தை நடத்துவோம். முழுரவு ஜெபத்திலே நாங்கள் கண்ணீரோடு கூட பாரத்தோடு கூட வந்திருக்க அத்தனை பேரை நாங்கள் ஜெபிக்கின்ற பொழுது கர்த்தர் எங்க சபையில திருச்சபையில ஜெபித்த அனைவருக்கும் அனைவருக்கும் திருமணத்தை கர்த்தர் நடத்தி வைத்தார். அதே போல குழந்தை இல்லாதவர்களுக்காக நாங்கள் ஜெபித்தோம். 10 வருடம் குழந்தை இல்லாதவர்கள், 9 வருடம் குழந்தை இல்லாதவர்களுக்காக கர்த்தர் கர்ப்பத்தின் வாசலை திறந்து எல்லா ஜெபித்த அனைவருக்கும் ஆண்டவர் என்ன செய்தார்? குழந்தை பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தார் என்று இந்த இடத்துல நாங்க அந்த ஜீவனுள்ள சாட்சியை என்ன செய்ய முடியும்? தைரியமாக நாங்கள் சொல்ல முடியும். ஹல்லேலூயா. காரணம், ஜெபம் பரலோகத்தை அசைக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனால்தான் அன்றைக்கு அந்த இயேசு கிறிஸ்து மேல மன்றாட்டின் ஆவி இருந்ததினாலே, ஜெபத்தின் ஆவி அந்த அபிஷேகம் இருந்ததினாலே, ஒரு நாள் பாவியான ஒரு ஸ்திரீ இயேசுவின் பாதத்தில் வந்து விழுந்தாள். அவருடைய பாதத்திலே தன்னுடைய கண்ணீரினாலே நனைத்துக் கொண்டே இருந்தாள். ஓயாமல் இயேசு கிறிஸ்துடைய பாதங்களை முத்தமிட்டுக் கொண்டிருந்தாள். அவள் பாருங்க, தன் தலைமயிரினாலும் அந்த பாதங்களை துடைத்தாள். அவள் தன் வாயினால் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. ஆனால் அவள் சொரிந்த அளவற்ற கண்ணீர் பேசக்கூடியதாக இருந்தது. அவருடைய உள்ளத்தின் ஆழத்தை அது காண்பிக்கக்கூடியதாக இருந்தது. அவருடைய அன்பு பேசினது. அவருடைய கண்ணீரை இயேசுவின் பாதத்தில் விட்டு தன் தலைமையினால் துடைத்துக் கொண்டே இருந்தாள். ஹல்லேலூயா. அதனால்தான் ரோமர் 5:5 பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அதாங்க பாருங்க, அன்றைக்கு அவள் அந்த அன்பு நிமித்தமாய் இயேசுவின் பாதத்தில் கண்ணீரை வெடித்துக் கொண்டு தன் தலைமயிரினாலே அவள் என்ன செய்தாள்? துடைத்துக் கொண்டிருந்தாள். வாயை திறந்து பேசல, அவருடைய உள்ளம் பேசியது. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க தேவனுடைய சமூகத்தில் கத்தி நீங்க அநேக வார்த்தைகளை கொண்டு பேசுவதை காட்டிலும் உங்களுடைய கண்ணீரின் ஜெபம் தேவனுக்கு தெரியக்கூடியதாக இருக்கிறது. உங்களுடைய அன்பு அதை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. வெற்றிகரமாய் குடும்பம் நடத்துவதற்கு, எல்லா ஊழியத்திலே வெற்றிகரமாய் காரியங்களை செய்வதற்கு, எல்லா தொழிலே வெற்றிகரமாய் செய்வதற்கு ஜெபம் மிக முக்கியம். ஹல்லேலூயா. அதனால்தான் ஒரு முறை தென்கொரியா தேசத்திலே 1 மில்லியன் மக்களை வைத்திருக்கிற பால்யாங்கி ஃபுல் காஸ்பல் சர்ச், அந்த பால்யாங்கி இருக்கிறார் பாருங்க, அவருடைய அந்த திருச்சபையில அவரை ஒரு முறை ஒரு டெலிவிஷன் நிருபர் பேட்டி காண்பதற்காக சென்றிருக்கிறார். ஐயா, உங்களுடைய திருச்சபையோட வளர்ச்சிக்கு காரணம் என்ன என்று அவரிடத்தில் கேட்ட பொழுது அவர் சொன்னார் 3 காரணங்கள். ஹல்லேலூயா. என்னுடைய திருச்சபையின் வளர்ச்சிக்கு 1 ஜெபம். ஹல்லேலூயா. 2வது ஊக்கமான ஜெபம். 3வது மன்றாட்டின் ஜெபம். ஹல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் ஜெபம் 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 என்று சொன்னார். ஹல்லேலூயா. என்றால் ஒரு முறை அவரிடத்தில் ஒரு சகோதரி வந்து அவரிடத்தில் கண்ணீரோடு, ஐயா எனக்கு கேன்சர் வந்திருக்கிறது, எனக்கு கர்த்தர் சுகம் கொடுப்பாரா என்று சொன்ன பொழுது அவர்கள் ஜெபமலை வைத்திருக்கிறாங்க. அந்த சகோதரிக்கு அட்வைஸ் பண்ணினாராம், நீங்க அந்த பிரேயர் மவுண்டன்ல போய் 7 நாள் நீங்க ஜெபம் பண்ணுங்க,
நானும் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் என்று சொன்ன பொழுது அவர்கள் போய் அங்க ஜெபமலையில் செய்திருக்காங்க. 7 நாளுக்கு அப்புறமாக போய் மருத்துவரை டெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. மெடிக்கல் டாக்டர் இடத்துல கேன்சர் முற்றிலுமாக சுகமாகி விட்டதாம். பாருங்க, தேவனுடைய அந்த ஜெபம் நுகத்தடிகளை முறிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனாலே உங்களுடைய தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையில கணவன் மனைவி உறவு சரியில்லையா, ஜெபியுங்கள். ஹல்லேலூயா. பிள்ளைகள் பெற்றோருடைய உறவு சரியில்லையா, ஜெபியுங்கள். திருமணம் தடைபட்டு கொண்டிருக்கிறதா, ஜெபியுங்கள். ஹல்லேலூயா. உங்களுடைய தொழில் நன்றாக பிசினஸ் செய்ய முடியலையா, ஜெபியுங்கள். ஹல்லேலூயா. ஜெபிக்க ஜெபிக்க உங்க வாழ்க்கையில ஆவியின் வரங்கள் செயல்பட ஆரம்பிக்கிறது. ஜெபிக்க ஜெபிக்க உங்களுக்கு வெளிப்பாடுகளை கர்த்தர் கொடுக்கிறார். ஜெபிக்க ஜெபிக்க உங்க வாழ்க்கையில் இந்த ஆவியின் வரங்கள் கனிகள் செயல்பட ஆரம்பிப்பதனாலே உங்க வாழ்க்கையை வெற்றிகரமாக, உங்க ஊழியத்தை வெற்றிகரமாக நீங்க செய்ய முடியும். மொத்தத்தில் உங்களுடைய எல்லா காரியங்களும் உங்க வாழ்க்கையை பிரகாசமாக மாறக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால்தான் சாத்தான் ஒரு விசுவாசியோ அல்லது ஒரு ஊழியக்காரனையோ அவங்களை அவன் என்ன சிறுமைப்படுத்த வேண்டும் என்றால் முதலாவது என்ன செய்கிறான், அவருடைய ஜெபத்தை குறைக்கக்கூடியவனாக இருக்கிறான். ஜெபிக்க நேரத்தை குறைக்கக்கூடியவனாக இருக்கிறான். எப்படியாக பாருங்க, காட்டில் வாழக்கூடிய வன விலங்குகள் பிராணிகள் பாருங்க, பெரிய மிருகங்கள், வேட்டையாடக்கூடிய மிருகங்கள், இறைக்காக தேடக்கூடிய மிருகங்களை முதல்ல என்ன செய்யும், வேட்டையாடுகின்ற பொழுது துரத்தி சென்று அதனுடைய தொண்டையை தான் பிடிக்கும். ஏன்னா தொண்டையை தான் மூச்சுக்குள்ள இருக்கிறது. அந்த தொண்டையை பிடிச்சி இறுக அந்த மூச்சை நிறுத்திடுச்சுன்னா அந்த மிருகம் செத்து விடும். செத்த உடனே அது இலகுவாக அதை சாப்பிட்டு விடும். அதே போல இன்றைக்கு சாத்தானவன் ஹல்லேலூயா கெர்ச்சிக்கிற செங்கம் போல திரிகிற இந்த பிசாசானவன் விசுவாசியுள்ள முதல் என்ன செய்யறான், ஜெபத்தை தடை செய்கிறான். ஜெபிக்கிற நம்ம தொண்டைக்குழியாக இருக்கிற நம்ம நினைக்கிறோம், அதே போல அந்த ஜெபத்தை தடை செய்கிறான். ஜெபத்தை முதல்ல தாக்கிட்டேன்னா ஒரு விசுவாசி வாழ்க்கையில தோல்விக்குள்ளாக அவன் அடியெடுத்து வைக்கக்கூடியவனாக இருக்கிறான். ஹல்லேலூயா. அதனாலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். ஹல்லேலூயா. பாருங்க, ஒரு பாவத்திலே பெரிய ஒரு பாவம் என்னன்னாக்கா கொலை எல்லாம் விபச்சாரம் இல்ல. ஒருவன் ஜெபிக்காமல் இருப்பதுதான் பெரிய பாவம். ஜெபிக்காம இருந்துட்டானாக்கா இந்த கொலை செய்யறதும் விபச்சாரத்தில் விழுவதும் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஒருவன் ஜெபிக்காத போது கொலை செய்கிறனாகவோ இல்ல விபச்சாரம் செய்கிற வந்து விடுவான். அதனால்தான் பாவத்திலே பெரிய பாவம் என்ன, ஜெபிக்காமல் இருப்பதுதான் பெரிய பாவமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால்தான் தேவன் உங்கள் மேல பரிசுத்த ஆவியானவர் மன்றாட்டின் ஆவியை ஊற்ற விரும்புகிறார். மன்றாட்டின் ஆவி உங்களுக்குள்ள இருந்துச்சுனாக்க எந்நேரமும் அந்த ஜெப ஆவியை நீங்க அனல் மூட்டி எழுப்பி கொண்டே இருந்தா பாவம் உங்களை நெருங்காதபடி, உலகம் மாமிசம் பிசாசு உங்களை நெருங்காதபடி எப்பொழுது ஜெப ஆவியை மன்றாட்டின் ஆவியை நீங்க அனல் மூட்டி எழுப்பி கொண்டிருக்கின்ற பொழுது கர்த்தர் உங்களுக்கு வெளிப்பாட்டின் ஆவியை கொடுப்பார். எதிர்காலத்துக்கான திட்டம், ஒவ்வொரு நாளுக்கான திட்டம், காரியங்கள், எதை எவ்வாறாக செய்ய வேண்டும், எதற்கு நீ எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் உங்களுக்கு அந்த ரெவலேஷன் நாலேஜை கர்த்தர் கொடுக்கின்ற பொழுது நீங்கள் நாணம் உள்ளவர்களாய் நீங்க வாழ்க்கையை நடத்த முடியும். குடும்பத்தை எப்படியாக நடத்த முடியும் ஆனந்த நாணத்தோடு, பிள்ளைகளை எப்படியாக ஆனந்த நாணத்தோடு வளர்க்க முடியும், எப்படியாக கணவன் மனைவி உறவு ஆனந்த நாணத்தோடு எப்படியாக அந்த உறவை வைத்துக் கொள்ள வேண்டும், எப்படியாக உங்களுடைய பிசினஸ் ஆனந்த நாணத்தோடு செய்ய வேண்டும் என்று கர்த்தர் கற்றுக் கொடுப்பார். ஆவியானவர் கற்றுக் கொடுப்பார். சத்திய ஆவியானவர் வருகின்ற பொழுது உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்தக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இதுதாங்க சீக்ரெட். பிசினஸோட சீக்ரெட் என்ன, குடும்பத்தினுடைய வெற்றிகரமான குடும்பம் நடத்துவதனுடைய சீக்ரெட் என்ன, பரிசுத்தத்தை காத்துக்கொள்வதற்குரிய சீக்ரெட் என்ன, எப்பொழுதும் மன்றாட்டின் ஆவியுடையவராய், கண்ணீரின் ஆவியுடையவர்களாய் நீ எப்பொழுது நிரம்பி இருக்கின்ற பொழுது, ஹல்லேலூயா, அக்கினி அனலாய் நீங்க இருக்கின்ற பொழுது உலகம் மாமிசம் பிசாசு உங்களை அணுகாது. நீங்கள் அவற்றின் மேலே ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல இப்பொழுது மன்றாட்டின் ஆவியை கர்த்தர் ஊற்றிக் கொண்டிருக்கிறார். ஜெப ஆவியை ஊற்றிக் கொண்டிருக்கிறார். இதுவரை தோல்வியின் வாழ்க்கை வாழ்ந்திருக்கலாம். இனிமேல் நீ தலை நிமிர்ந்து நடக்கும்படியாய் ஒரு வெற்றுள்ள வாழ்க்கை வாழ கர்த்தர் இப்பொழுது அபிஷேகத்தை உண்மையில் ஊற்றுகிறார். அக்கினி அபிஷேகத்தை ஊற்றுகிறார். எல்லா நுகத்தடிகளை முறித்து தலை நிமிர்ந்து நடக்கும்படியாய் ஒரு வெற்றுள்ள ஜீவியம் செய்யும்படியாய் கர்த்தர் உண்மையில் அபிஷேகத்தை ஊற்றிக் கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால்தான் அபிஷேகத்தின் மேல வாஞ்சையும் தாகமும் உங்களுக்கு இருக்க வேண்டும் என்று நான் போதித்துக் கொண்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. பாருங்க, நாம் ஜெபிக்கின்ற பொழுது எப்படி பாருங்க, லூக்கா 22வது அதிகாரம் 44வது வசனத்திலே அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை ரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையில விழுந்தது. அப்ப நீங்க மன்றாட்டு ஜெப வீரர்களாய்
இருக்க வேண்டும் என்றால் இயேசுவோடு கூட நீங்க ஜெபிக்கணுங்க. ஒவ்வொரு நாளும் நீங்க தனித்து ஜெபம் பண்ணீங்கன்னா சோர்வடைந்து விடுவீங்க. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணுகின்ற பொழுது பாருங்க, ஒரு மனிதன் துக்கத்தில் அதிகமா இருந்தா ரத்தம் உள்ள என்ன செய்யறோம், அவனுடைய பிளட் நிலைச்சிற பிரஷர்ல என்ன மூளையிலோ இருதயத்தில் ரத்தம் வெடித்து விடும். இயேசு கிறிஸ்து அதிக பாரத்தோடு ஜெபித்ததினாலே அவருடைய வேர்வை ரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையில விழுந்ததான். ஹல்லேலூயா. அப்ப நீங்க என்ன செய்யணும்னாக்க, நீங்க அதிக ஊக்கத்தோடு ஜெபிக்கணும்னாக்க இயேசு கிறிஸ்துவை கெத்செமனே தோட்டத்தில் நீங்க சந்திக்க வேண்டும். கெதரனே என்னும் ஆற்றின் அருகே ஒலிவ மரங்கள் நிரம்பி இருந்த கெத்செமனையிலே முழங்கால் படியிட்டு அவர் ஜெபித்துக் கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. எப்படி ஜெபித்தாராம் இயேசு கிறிஸ்து? மத்தேயு 26 அதிகாரம் வசனம் 39 முகங்குப்புற விழுந்து இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணினாராம். அதே போல மத்தேயு 26 வசனம் 38 ஆத்ம வியாகுலம் கொண்டு ஜெபிக்கிறாராம். அது மட்டுமல்ல, எபிரேயர் 5 அதிகாரம் 7 வசனத்துல பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறாராம். ஹல்லேலூயா. ஏசாயா 53 அதிகாரம் 12 வசனத்திலே தன்னுடைய ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி ஜெபித்தாராம். ஹல்லேலூயா. அதுதான் இயேசு கிறிஸ்துனுடைய உண்மையான ஊக்கமான ஜெபத்திற்கு முன்மாதிரி. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஜெபிக்கின்ற பொழுது ஆண்டவரே இயேசுவோடு கூட நான் இணைந்து ஜெபிக்கிறேன் என்று நீங்க வரணும். ஹல்லேலூயா. அதனால தான் இயேசு கிறிஸ்து சொன்னாரு, சீடர்களுக்கு சொன்னார், நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா என்று கேட்டார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்க பாருங்க, என்னோடு கூட என்ற வார்த்தையை கொஞ்சம் சற்று தியானித்து பாருங்க. நீங்க ஜெபிக்கின்ற பொழுது நீங்களே தனிமையில ஜெபிக்கிறீங்க, சோர்ந்து போய் விடுவீங்க. நீங்க முழங்கால் என்ன இன்று இயேசுவோடு கூட நான் இணைந்து ஜெபிக்க போறேன்ட்டு நீங்க முழங்கால் படுகின்ற பொழுது இயேசு அங்க இருக்கிறாரு. அவர் கருத்தில் கொடுத்து, ஆண்டவரே என்ன உம்மோடு கூட நான் ஜெபிக்க போறேன், ஜெபிக்க பாருங்க, என்ன ஆவில நிரம்பி ஜெபிக்க பாருங்க. அப்ப என்னோடு கூட ஜெபிக்க கூடாது என்று இயேசு சொன்னாரே, அவரோடு கூட நீங்க ஜெபிக்கின்ற பொழுது ஒரு மனமா ஜெபிக்க நீங்க போகின்ற பொழுது உங்கள் ஜெபங்கள் பரலோகத்தை திறக்கக்கூடியதாக இருக்கும். ஹல்லேலூயா. அப்ப நீங்க ஒவ்வொரு முறையும் ஜெப அறையில் நீங்க நுழைகின்ற பொழுது, ஜெபிக்க ஆரம்பிக்கின்ற பொழுது என்னோடு கூட ஜெபிக்க வாருங்க என்று இயேசு சொன்னார். அதை நினைவு கொள்ளுங்க. இயேசுவோடு கூட நீங்க இணைந்து ஜெபித்தீங்கன்னா உங்கள் ஜெபம் வல்லமை மிக்கதாக இருக்கும், பரலோகத்திலிருந்து பதிலை கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். ஹல்லேலூயா. அப்படி என்றால் நான் ஜெபிக்கின்ற பொழுது இயேசுவோடு நான் முழங்கால் படுகின்ற பொழுது இயேசு என்னோடு கூட இருக்கிறார், என்னுடைய அருகிலே இருக்கிறார். அவருடைய கரத்துல என்னுடைய கரத்தை நான் பிடித்துக் கொண்டு நான் ஜெபிக்க போறேன். என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை அவரோடு நான் இணைக்க போறேன். இப்பொழுது என்னுடைய ஆவியும் அவருடைய ஆவியும் இணைந்து ஜெபிக்கிறது. என்னுடைய இருதயத்தின் துடிப்பு பெருமூச்சுகள் எல்லாம் இயேசுவுக்கு கேட்கிறது. அவரோடு கூட மன்றாடி நான் ஜெபிக்க போகிறேன் என்ற அந்த உணர்வோடு கூட நீ ஜெபிக்கின்ற பொழுது உங்களுடைய ஜெபம் வல்லமை மிக்கதாக இருக்கும். இதுவரை கோடாரி மழுந்தின கோடாரியாக வெட்டி கொண்டிருந்த வாழ்க்கை இனிமேல் கூர்மையான கோடாரியாக மரத்தை வெட்டுவது போல வாழ்க்கை மாறும். ஹல்லேலூயா. அதனால் தான் ஓரல் ராபர்ட்ஸ் என்று அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இருந்த வல்லமையாய் ஊழியம் செய்த அவர், ஹல்லேலூயா, அவர் என்ன செய்தாரு? இயேசுவின் கல்லறை பார்க்க இஸ்ரவேல் தேசத்துக்கு சென்றார். அங்க போய் இயேசு இங்கே உயிர்த்தெழுந்து விட்டார், he is risen என்று போடப்பட்டிருந்தது. அந்த இடத்திலே அவர் முழங்கால் படியிட்டு, இயேசுவே உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை என்மேல் இறங்க வேண்டும் என்று ஜெபித்த பொழுது அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை மின்சாரத்தை போல் அவள் மேல் இறங்கியது. வெளியே வந்தான். இயேசுவின் கல்லறைய ஒரு கால் மட்டும் இருக்கிற, ஒரு கால் இல்லாத ஒருவன் அந்த செக்யூரிட்டி கார்டு அந்த காவலாளி காத்து கொண்டிருந்தான். உடனே அவர் முழங்கால் படியிட்டு இன்னொரு கால் இல்லாத அந்த பக்கமாக காய்களை வைத்து எதுவரை இருக்கோ அந்த இடத்துல ஜெபம் பண்ணினார். அப்பொழுது அந்த கால் கிடுகிடு என்று மற்ற கால்களை போல வளர்ந்தது. அந்த உயிர்த்தெழுந்த வல்லமை இறங்கி வந்து இப்பொழுது அவன் துள்ளினான், துடித்தான். அற்புதம் அங்கு நிறைவேற்றது. காரணம் அந்த வல்லமை, இயேசு கிறிஸ்து அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையோடு கூட ஓரல் ராபர்ட்ஸ் ஜெபம் பண்ணினார். அற்புதம் நடைபெற்றது. அவர் ஊழியங்களை ஆரம்பிப்பதற்கு முன்பாக, ஆண்டவரே நான் 40 நாட்கள் உபவாசம் இருக்க போறேன், ஆவியின் வரங்கள் என்மேல் கிரியை செய்ய வேண்டும் என்று அவர் ஜெபித்த பொழுது இயேசு அவருக்கு தோன்றி, நீ முதலாவது ஒரு 3 நாட்கள் என்னோடு கூட என்னுடைய ஆத்தும பாரத்தை நீ பகிர்ந்து கொள்ளும்படியாய் என்னோடு ஜெபிக்க வருவாயா என்று ஓரல் ராபர்ட்ஸ் இயேசு கிறிஸ்து கேட்ட பொழுது அவர் சரி ஆண்டவர் என்று சொல்லி ஜெப அறைக்குள் நுழைந்த பொழுது அந்த ஜெப அறை முழுவதும் கெத்செமனே தோட்டத்தை போல மாறி இருந்தது. இயேசுவோடு கூட தன் இருதயத்தை இணைத்து ஊற்றி அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார். அப்பொழுது ஆண்டவர் உலகத்தில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான ஜனங்களுடைய பாவத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற ரட்சிக்கப்படாத ஜனங்களுடைய கதறல்கள், அங்கலாய்ப்பு, பெருமிச்சு எல்லாம் கத்த அவருக்கு காண்பித்தார். தன்னை அறியாமலே ஆத்ம பாரத்தோடு ஜெபித்த பொழுது ஆவியின் வரங்களை தேவன் அபிஷேகத்தினால் வல்லமையாய் ஓரல் ராபர்ட்ஸை நிரப்பினார். அப்புறமாக ஆத்மாக்கள் அவருடைய
ஊழியங்களில் திரளாய் ஆண்டவர்கள் ஆத்தும அறுவடையை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அதனால் தான் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் ஜெபிக்க போகின்ற பொழுது இயேசுவோடு கூட நான் இணைந்து ஜெபிக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி நினைத்து ஜெபிக்கின்ற பொழுது இயேசு எப்படி செய்தார்? வேர்வை சிந்தினார், கண்ணீர் சிந்தினார், ரத்தத்தை சிந்தினார் என்று லூக்கா 22வது அதிகாரம் 44 பார்க்கலாம். எபிரேயர் 5வது அதிகாரம் 7வது வசனத்தை பார்க்கலாம். ஹல்லேலூயா. அதனால் தான் இயேசு கிறிஸ்து ரத்தத்தை சிந்தினது என்ன? முதல்ல அவர் சிலுவையில் அல்ல, அவர் கெத்செமனே தோட்டத்திலே முதலாவது ரத்தத்தை சிந்தினார். ஏனென்றால் ரத்தத்திற்கு சத்தம் உண்டு என்று வேதத்திலே பார்க்கிறோம். ரத்தம் பேசக்கூடியதாய் இருக்கிறது. ரத்தத்தின் சத்தம் பிதாவானவர் கேட்கக்கூடியவராய் இருக்கிறார். அதான் வேதத்திலே முதலாவது காயின் தன்னுடைய சகோதரனாகிய ஆபேலை கொன்ற பொழுது, பூமியில் உன் சகோதர ரத்தம் என்னை நோக்கி கூப்பிட்டது, எனக்காக நீதி செய்யும் என்று சொல்லி ஆபேலுடைய ரத்தம் தேவனை நோக்கி கூப்பிட்டது என்று ஆதியாகமம் 4வது அதிகாரம் 10வது வசனத்தில் பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆபேலின் ரத்தம் என்ன பேசியிருக்கும்? ஆண்டவரே, என் ரத்தத்துக்கு பழைய ஏற்பாட்டு பிரமாணத்தின்படி கல்லுக்கு கல், பழிக்கு பழி, ஜீவனுக்கு ஜீவன், கண்ணுக்கு கண், இப்படிதான் பழைய ஏற்பாட்டுள்ள ரத்தம் கேட்டது. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே எபிரேயர் 12வது அதிகாரம் 24வது வசனத்திலே ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிறோம், நன்மையானவைகளை பேசுகிற ரத்தம், இயேசுவின் ரத்தம் பேசினது. ஹல்லேலூயா. நன்மையானவைகளை பேசின இயேசுவின் ரத்தத்திடத்துக்கு வந்திருக்கீங்க. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து எல்லா ஜனங்களுடைய பாவங்களுக்காக மன்றாடினார். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க ஜெபிக்கின்ற பொழுது அன்றைக்கு இயேசு கிறிஸ்து சிந்தின ரத்தம், ஆண்டவரே நீர் சிந்தின அந்த ரத்தம் வீணாய், கெத்செமனே தோட்டத்தில் சிந்தின ரத்தம் வீணாய் போகவில்லை. அந்த ரத்தம் என்னுடைய இருதயத்தில் சொட்டு சொட்டாய் வடியட்டும் ஆண்டவரே. நானும் ஒரு இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கக்கூடியவனாய், நானும் ஒரு விண்ணப்பத்தின் ஆவியை, கிருபையின் ஆவியை பெற்றுக்கொண்டு என்ன மன்றாட்டி ஜெபம் அக்கினியை பற்ற வைக்கட்டும், என்னையும் ஒரு ஜெப வீரனாய் மாற்றும் ஆண்டவரே என்று கேட்கின்ற பொழுது தேவன் உங்களை அப்படியாக மாற்றக்கூடியவராய் இருக்கிறார். காரணம், நீங்க ஜெபிக்கின்ற பொழுது இயேசுவோடு கூட நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கிறீங்க. ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் உங்கள் உள்ளத்தில் வருகின்ற பொழுது உங்க வாழ்க்கையில ஜெபிக்க முடியாத இருக்கிற எல்லா தடைகளையும் தடை தெரிகிறார், உடைத்து போடக்கூடியவராய் இருக்கிறார். இருளின் ஆதிக்கங்களை நீக்குகிறார், காரூர்களை ஆண்டவர் நீக்குகிறார், சோர்வின் ஆவியை நீக்குகிறார், சோம்பேறியின் ஆவியை ஆண்டவர் நீக்கக்கூடியவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களை பரிசுத்தப்படுத்தி உங்களுக்கு விண்ணப்பத்தின் ஆவியும், கிருபையின் ஆவியும், மன்றாட்டின் ஆவியும் ஆண்டவர் கொடுத்து கர்த்தர் உங்களை நிரப்பி ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் தான் நீங்க ஜெபத்துக்கு போகின்ற பொழுது கணுக்கால் அளவில், முழங்கால் அளவில், இடுப்பளவில் நீச்சல் ஆழத்திற்குள் நீங்கள் சென்று விட வேண்டும். அப்படி என்றால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இயேசு கிறிஸ்துவோடு கூட இணைந்து ஜெபிக்கக்கூடியவர்களாக மாற வேண்டும். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால இந்த வேளையில் கூட நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கின்ற பொழுது இயேசுவோடு கூட இணைந்து ஜெபிங்க, இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து ஜெபிங்க. ஹல்லேலூயா. இன்னும் உங்களுக்கு நான் தொடர்ந்து பரிசுத்த ஆவியானவரோடு எப்படி ஜெபிப்பது, எப்படியாக கார்ப்பரேட் பிரேயர் நண்பர்களோடு இணைத்து ஜெபிப்பது என்பதை குறித்தெல்லாம் ஆழமாக உங்களுக்கு நடத்த இருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த வேளையில் கூட செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல ஒரு மன்றாட்டின் ஆவியை ஊற்றும்படியாய் தேவனிடத்தில் மன்றாடுகிறேன். பரிசுத்த ஆவியானவரே, செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல ஒரு அபிஷேகத்தை ஊற்றுங்க, மன்றாட்டின் ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே. இயேசுவோடு கூட இணைந்து ஜெபிக்கக்கூடியவர்களா இந்த பிள்ளைகளை நீ மாற்றும்படியாக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லா ஆண்டவரே கட்டுகள் உடையட்டும், எல்லா வியாதிகள் நீங்கட்டும் ஆண்டவரே. விசேஷமா இந்த வேளையில ஒவ்வொரு குடும்பத்தின் மேல ஆரோக்கியத்தை கட்டவிழ்த்து விடுகிறேன். கொள்ளை நோயோ, கொரோனா நோயோ, இல்ல கிட்னி ப்ராப்ளமும், இல்ல ஆண்டவரே பிரஷரோ, இல்ல ஆண்டவரே டயபெட்டிஸோ, எந்த வியாதியா இருந்தாலும் ஆண்டவரே நீர் யாத்திராகமம் 15வது அதிகாரம் 26 சொல்லி இருக்கிறீர், எகிப்தியனுக்கு வந்த எந்த வியாதியும் வர ஒட்டேன், நானே பரிகாரியாய கர்த்தர் என்று சொன்னீரே, நீரே பரம வைத்தியர். தலைமுறையால் இந்த பிள்ளைகள் குணமானதுக்காக நன்றி. எல்லா வியாதிகளை நீக்கி ஆண்டவரே நீண்ட ஆயுளை ஒவ்வொரு குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக. ஆண்டவரே இந்த வேளையில் ஒவ்வொரு குடும்பத்தினுடைய பைனான்சியல் நீட்ஸ்க்காக வருகிறேன் அப்பா. கர்த்தர் தாமே ஒவ்வொரு குடும்பத்திலே பண தேவைகளை சந்திப்பீராக. கர்த்தர் தாமே ஆண்டவரே, இது நாள் வரை சம்பாதித்த பணங்கள் எல்லாம் வீணாய் போயிருந்தால் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் அந்த சாத்தான் பறித்த அந்த சாத்தானுடைய காரியங்களை கட்டுகிறேன். குடும்பங்களிலே பொருளாதார செழிப்பு உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆபிரகாம் திரளான ஆஸ்தி இருந்தது போல இந்த பிள்ளைகளுக்கு திரளான ஆஸ்தியை கொடுப்பீராக. மிகுதியாய் சேவிங்ஸ் பண்ணி மற்றவர்களுக்கு ஊழியத்திற்கு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும். அதே போல குடும்பத்தில் திருமணமாக ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை நீ ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே, அன்றைக்கு யோபுடைய பிள்ளைகள் பின்னிலைமையில் யோபுடைய பிள்ளைகள் யோபு 42:15 அவர்கள் பெரிய ஆஸ்தி உள்ளவரா இந்த பிள்ளைகளை
ஆசீர்வதித்து அதே போல அந்த பெண் பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருந்தாங்கப்பா. அப்படியாக அந்த குடும்பத்தில் ஆண்டவரே பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன். அன்றைக்கு ரெபேக்காளை அவர் சகோதரர் வாசித்த பொழுது ஆசீர்வதித்த பொழுது கோடாய் கோடி பெருகுவாயாக என்று ஆசீர்வதித்தார்கள். அதே போல குடும்பங்களில் திருமணமாகாத பிள்ளைகள் கோடாய் கோடி பெருகட்டும். அந்த குடும்பத்தில் எல்லா கண்ணீர்கள் கவலைகள் நீங்கட்டும். திருமணத்துக்கு தேவையான பண ஆண்டவரே உதவிகளை தருவீராக. அந்த முழு குடும்பத்துடைய பாதுகாப்புக்காக வருகிறேன் ஆண்டவரே. கர்த்தர் தாமே யாத்திராகம் 12வது அதிகாரம் 13வது வசனத்தின்படி இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஆண்டவரே அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி ரத்தம் பூசப்பட்ட வீடுகளிலே சங்கார தூதன் நுழைய முடியல. இஸ்ரவேல் ஜனங்கள் 30 லட்சம் ஜனங்களை பாதுகாத்திரு. அதே போல இயேசுவின் ரத்தத்தை இந்த முழு குடும்பத்தின் மேலே செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகள் குடும்பத்தின் மேல் தெளிக்கிறேன். வியாதி கொரோனா எதுவும் அணுகாதபடி பாதுகாத்துக் கொள்வீராக. விபத்துகள் அணுகாதபடி பாதுகாத்துக் கொள்வீராக. தீவினை அணுகாதபடி மந்திர தந்திரங்கள் கொள்ளை நோய்கள் கொள்ளைக்காரர்கள் விலக்கி குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்வீராக. ஆண்டவர் இந்த வேளையில இந்த முழு குடும்பத்தினுடைய ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கிறேன். இந்த முழு குடும்பத்தின் மேல பொருளாதார ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம், சரீரத்துக்குரிய ஆசீர்வாதங்களை கொடுத்து நிறைவாய் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே இந்த குடும்பத்தின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளின் மேல ஒரு விசேஷித்த அக்கினி அபிஷேகத்தை ஊற்றி ஆண்டவரே சாட்சியாய் நிறுத்துவீராக. ஆண்டவர் செய்தி ஆண்டவரே அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து நடத்தும் ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அடுத்த செய்திக்காக தொடர்ந்து காத்துக் கொண்டிருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.